தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஐ எம் கீர்த்தனா. இந்த சேனலில் என்னோடய குட்டி குட்டி vlogs, ஷாப்பிங், என்னோடய ஸ்டைல் அண்ட் குக்கிங் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என்னோடய வே ஆஃப் vlogs அண்ட் குக்கிங் பிடிச்சிருந்தா பாருங்கள். எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் இப்போல்லாம் டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் டீ காஃபி குடிக்காதனால எப்பயுமே எம்டி ஸ்டொமக்கோட தான் இருப்பேன். பட் அது இப்போல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்ற ஒரு ரீசன்னால் இப்போ நான் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன் மார்னிங் ஆனால். வெஜிடபிள்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேன்றனால வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ரெகுலராக எப்பயுமே இந்த ஸ்பாட்டில் தான் வந்து சிக்கன் எடுப்போம். மட்டன் வந்து எடுத்ததே கிடையாது. இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க. ஸோ மட்டன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டன் எடுத்துருக்கோம். ஏன் எடுக்க மாட்டோம்னா, இங்கே செம்மறி ஆடு கலந்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு ரீசன்னாலே நாங்கள் பயத்திலே மட்டன் எடுக்கவே இல்லை. சரி இன்றைக்கி ட்ரை தான் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தான் மட்டன் எடுத்திருக்கோம். இங்கே மீட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றனால நாங்கள் வேறு எங்கேயுமே போக மாட்டோம். இங்கே தான் ஸ்ட்ரைட்டாக வந்து மீட் எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இன்றைக்கி மட்டன் பார்க்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா முன்னே வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் மட்டன் பார்க்கும்போது ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். என்னோட இவ்வளோ ரெட்டிஷாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் இன்றைக்கி வந்து கரெக்டான கலரில் இருந்துச்சு. ரா மீட் வந்து நான் தொடவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங்லலாம் க்ளவுஸ் போட்டு தான் வந்து மீட் கழுவுறதுனா கழுவுவேன். பட்டு இப்போது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கட் பண்ணி இப்போது ராவாகவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே அதிசயமாக இருக்குது. மார்னிங் வந்து மட்டன் கிரேவியும் இட்லியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே சண்டே ஆனால் வந்து இட்லி, அதுக்கு சிக்கன் கிரேவி ஆர் மட்டன் கிரேவி எனிதிங், எனக்கு அது இருந்தால் தான் வந்து அந்த சண்டே வந்து ஸ்டார்ட்டே ஆகும். அப்போ தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் ஷாப் போய் வாங்கிட்டு வந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் எப்பயுமே வந்து ஆர்கனைஸ்டாக எதையுமே வச்சுக்கிட்டதே கிடையாது. எதையாவது ஒரு திங்ஸை எடுத்தேன்னா அது எடுத்தது ஒரு இடமா இருக்கும், வச்சது ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். பட் இப்போ எங்கள் அம்மா என்னை இந்த மாதிரி ஆர்கனைஸாக நான் வச்சுருக்கிறத பார்த்து எங்கள் அம்மாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பண்ணுற மட்டன் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் போயிட்டுருக்க சமயத்தில் வந்து நான் வந்து சண்டே ஆனால் 9 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மட்டன் இல்லைனா சிக்கன் குழம்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வாசனை வந்தால் தான் நான் எழுந்திரிப்பேனே. அப்போ தான் எனக்கு வந்து அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே சண்டே ஆனால் இட்லி இல்லைனா சிக்கன் குழம்பு ஆர் மட்டன் குழம்பு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேனே. நீங்களும் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து 92 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் வந்து குக்கிங் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் ஃபுல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போலேருந்தே என் ஜேர்னியில் எவ்வளோ பேர் வராங்கங்கிறத நான் பார்க்கணும். ஸோ இது ஒரு மெமரியாக இருக்குன்றனால இங்கே நான் சொல்லியிருக்கேன். நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த மட்டன் கிரேவி மாதிரி தான். இப்போ மட்டன் நம்ம குழம்புல போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டனை எடுத்து இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்றது வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். நான் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு ஒர்க் விஷயமாக வந்து வெளில போயிருந்தேன். வெளில போயிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே பிரியாணி பண்ணுறதுக்காக நின்றுட்டேன். இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக ஓரளவுக்கு பிரியாணி வந்து நல்லாவே பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால நான் பிரியாணி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டேன். நான் தான் வந்து பிரியாணி பண்ணேன்.
குக்கிங் வந்து பெருசாலாம் பண்ண தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு அப்போ பண்ண தெரிஞ்சது வந்து மேகி மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். மற்றபடி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து நான் ரீசெண்ட் டேஸாக வந்து நிறையவே வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குக்கிங்கில். எனக்கு வந்து குக்கிங்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஓரளவுக்கு நல்லாவது பண்ணணுங்கிறது என்னோட தாட். ஸோ அதனால் குக்கிங் பிடிக்கலைனாலும் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா சமைச்சு வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து பரிமாறணுங்கிறது என்னோட தாட். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து ஏதோ சமைச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பட் நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒவ்வொன்றா வந்து இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸாக எல்லாமே கற்றுக்கிட்டு வரேன். சைட் பை சைடு சில்லி சிக்கனையும் பிரட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரட்டிட்டு இருக்கேன். நான் அந்த சில்லி பிரட்டும் போது வந்துட்டு ரொம்ப தண்ணியை ஊற்றி பிரட்டிடுவேன். பட் இந்த டைம் வந்து கரெக்டாக தெளித்து பிரட்டினேன். ஏன்னா அந்த சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடுன்றனால அந்த தண்ணியே வந்து அதுக்கு போதுமாக இருக்கும். பிரியாணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. அதாவது சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானால சில்லி சிக்கன் சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு போட்டுக்கலான்னு விட்டுட்டோம். அப்படியே போடும்போது அவ்வளோ ரெட்டிஷாக வந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் guys. See you on next video. Bye bye.